அனைவருக்கும் வணக்கம். காமாட்சி நாயுடு சாட்டை சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாருங்க. அப்போ நெறியாளர் கேட்குறாரு, சீமான் அவர்கள் கொலை மிரட்டல் விட்டுருக்காங்களே தெலுங்கு முன்னேற்ற கழகம் அவங்க உறவினர்லாம் சேர்ந்து அந்த நாயுடெல்லாம் சேர்ந்து சீமான் அவர்களுக்கு வந்து கொலை மிரட்டல் விட்டுருக்காங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது காமாட்சி வந்து பட்டு டென்ஷன் ஆகிட்டாரு. அந்த நாய்களை பற்றிலாம் ஏன்டா கேட்காதீங்க, அவங்க ஒரு நாய்கள், அங்கே அந்த போராட்டம் பண்ண சீமானுக்கு எதிராக போராட்டம் பண்ணவங்க எல்லாமே நாய்கள் அப்படின்னு சொல்லி பொத்தாம்போதுவாக சொல்லி விட்டாரு. அதில் ஜெயக்குமார் நாயுடு இருக்கார், அப்புறம்னா அவர் என்ன நாயா? அதுக்கப்புறம் முனி ஆறுமுகம் இருக்கார், அவர் என்ன நாயா? ஒரு அக்கா சீமானுக்கு வேற கொலை மிரட்டல் விட்டுச்சு, அந்த அக்கா என்ன நாயா? இப்படி என்னங்க ஒரு தெலுங்கராக இருந்துட்டு ஒரு தெலுங்கு முன்னேற்ற கழகம் அந்த கட்சியை சேர்ந்து அவங்கள பூரா நாய்ங்கிறாரே அப்படிங்கிறதா இப்போ வந்து ட்ரெண்டிங்காக எல்லோரும் பேசியிருக்காங்க. பார்த்தீங்களா, காமாட்சி நாயுடு வந்து இப்படி இவங்களையெல்லாம் நாய்ங்கிறாரு. அப்போ காமாட்சி நாயுடு நம்ம வந்து அப்படியெல்லாம் கூட அவங்க பேசுவாங்க தெலுங்கர்கள், அவர் வந்து போட்டு தரணும் அப்படின்னு சொல்லி கூட. அது மட்டும் இல்லாமல் பல உருட்டுகளை வந்து பார்த்தீங்கன்னா காமாட்சி நாயுடு வந்து அந்த இன்றையில் உருட்டு வச்சுருக்காரு. அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆக்சுவலாக தமிழர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துளியும் இன உணர்வே கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நான் சீமான் அவர்களை வந்து இந்த அளவுக்கு ஒரு அம்மா கொலை மிரட்டல் விடுது, இந்த அளவுக்கு தெலுங்கர்கள் பூரா கூடி வந்து முனியாறுமுகம் ஜெயக்குமார் நாயுடுலாம் வந்து கொலை மிரட்டல் விட்டுருக்குறாங்க. சீமான் தெலுங்கர்கள் பற்றி பேசினா நாங்கள் சீமான் உயிரெடுப்போம் அப்படின்னு சொல்லி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக அந்த அக்கா கொடுக்குறாங்க. இங்கே தலைவர் சொல்லிட்டாங்கன்னா போதும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து கொடுக்குறாங்க. தமிழர்கள் வந்து இன உணர்வே கிடையாதுங்க. அட பேசுங்கப்பா, இந்த மாதிரி சீமான் அவர்களுக்கு இந்த மாதிரி பாருங்கள் கொலை மிரட்டல் விட்டுருக்குறாங்க, தமிழர்களே பாருங்கள், காவல்துறையை கைது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியாவது பேசுவாங்கன்னு பார்த்தா பெருவானியான ஆளுகள் வந்து யாருமே பேசலை. அப்படி தான் இருக்குது தமிழரோட இன உணர்வு. அதை தொடர்ந்து ஒருத்தன் நாயுடு நாயக்கர் உறவு முறை அப்படின்னு சொல்லி சந்தோஷ் அப்படிங்கிற ஒரு ஆள் வந்து சீமான் அவர்கள் வந்து நான் முடிச்சு விட்ருவேன், நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வேறு தலைவரை பார்த்துங்க அப்படின்னு சொல்லி ஓப்பனாக வந்து பட்டகத்து எல்லாம் பார்த்தீங்களா. தமிழர்கள் எந்த அளவுக்கு இன உணர்வோடு இருக்குங்க பாருங்கள். தெலுங்கர்கள் எந்த அளவுக்கு இன உணர்வோடு இருக்காங்க. தெலுங்கர்கள்ட்ட வந்து தமிழர்கள் வந்து கற்றுக்கணும். பழனி பாப்பா அதான் சொல்கிறாரு, கொஞ்சமாவது இன உணர்வோடு இருங்கடா. பழனி பாப்பா அந்த வீடியோவில் சொல்லுவார், கொஞ்சமாவது இன உணர்வோடு இருங்கடா, இருந்து தொலைங்கடா. நீங்கள் இல்லை அது இன உணர்வு இல்லை அப்படின்னா நீங்கள் ஆளப்படுவீர்கள், ஆள மாட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஆனால் சீமானு கூட எல்லா மேடையிலும் சொல்லுவாங்க. சொல்லி என்ன பயனுங்க? தமிழ்நாட்டில் ஒரு 3வது பெரிய கட்சி தலைவர் மேலே இவ்வளோ தூரம் அடக்குமுறை வந்து ஏவுறாங்க இந்த பிறமொழியாளர்கள். அப்படி இருக்கும்போது காமாட்சி நாயுடுகிட்ட வந்து இந்த கேள்வியை கேட்டவுடனே காமாட்சி நாயுடு என்ன பண்ணுறாரு அப்படின்னா எல்லாத்தையும் காரி துப்புறாரு. அவனுக்கெல்லாம் மனுஷனுங்களே கிடையாது, அவனுங்களை பற்றி ஏன்ட்ட வந்து கேட்காத அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த இடத்துல காமாட்சி நாயுடு போன்று வெளிப்படையாக வந்து நான் நாயுடு தான், நான் வந்து தெலுங்கன் தான், நான் வந்து உங்களை வந்து இத்தனை வருஷம் ஆண்டோம், நாங்கள் 800 வருஷம் தமிழர்களை வந்து ஆண்டோம், நீங்கள் வந்து எங்களுக்கு அடிமை தான், நாங்கள் மதுரையே அது மாதிரி திருச்சியெல்லாம் தலைநேராக வச்சு ஆண்டோம் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக பேசுகிறாங்கல்ல. அப்போ இந்த ஓப்பனாக பேசுகிற இந்த காமாட்சி நாயுடு நம்ம எதிரியாகவே பார்க்குறதே கிடையாது. நம்மளுக்கு யார் எதிரி அப்படின்னா தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க, தெலுங்கராக இருப்பாங்க, தெலுங்கர் தான் அவங்க தாய்மொழியாக இருக்கும். ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா மறைச்சிடுவாங்க டக்குன்னு. நானும் தமிழர் தான், வைகோ மாதிரி நானும் தமிழர் தான், தமிழர் தான் சொல்லி தலைவரே ஏமாத்தினார் பாருங்க. வைகோ மாதிரி தமிழர்களுக்கு அப்படி பேசுகிறாலும் யாருமே இல்லை. ஆனால் என்ன கடைசி தான் தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சே. அங்கே எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வைகோ யாருன்னு தெரியுது. அப்போ இந்த மாதிரியான ஆட்கள் தமிழர்கள் வந்து சூழ்ச்சி பண்ணி வீழ்த்துறாங்களே, அந்த மாதிரி நாயுடுகளுக்கு மத்தியில், தெலுங்கர்களுக்கு மத்தியில் சீமானை அழிக்கணும் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்கிற நாயுடுகள் தெலுங்கர்களுக்கு மத்தியில் ஒரு சேத்தில் முளைச்ச செந்தாமரை சாட்டை தெரு வந்து பிடிஆரை சொல்லியிருந்தார் இல்லையா, அதாவது சேத்துல வந்து செந்தாமரே முளைக்காதாமா, பிடிஆர் வந்து அந்த சேத்துல அபூர்வம் முளைச்ச செந்தாமரை அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி காமாட்சி நாயுடு வந்து சேற்றில் முளைத்த செந்தாமரை நான் சொல்லுவேன்டா. ஏன்னா அவங்க சாதிக்காரவங்க, அவங்க இனத்துக்காரவங்க, அவங்கள வந்து பார்த்திங்கன்னா நாய்கள் அப்படின்னு சொல்லி, நாய் என்ன பண்ணுங்க தெருவில் குலைக்கிங்க, அந்த நாய்க்கெல்லாம் வந்து அந்த நாய்க்கெலாம் நான் பதில் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு பேசுகிட்டு பார்த்தீங்களா காமாட்சி நாயுடு அப்படிங்கிறவர். அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவிச்சுக்கலாம். வழக்கம் போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்டர்வியூவில் காமாட்சி நாயுடை போட்டு அந்த நெறியாளர் பாவங்க படாத பாடு படுத்துகிறாருங்க. அதாவது ஸ்டாலின் அவர்களை வந்து சொல்கிறாராம், காலைல எந்திரிச்சோன்னே 2 பக்கம் மத்தளை மாதிரி வந்து எனக்கு நீ அடி கொடுக்குறீங்க, அமைச்சர்லாம் இப்படி வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து व्यसனப்படுறாரு. அப்புறம் வந்து இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்ருக்கு, இப்போ இளைஞர் அணியில் வந்து பீர் பாட்டில் வச்சு எல்லாம் கொண்டாடிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே டென்ஷனாகி மைக்கே கழட்டி எரிஞ்சிட்டாப்புல. என்னதான் நெறியாளர் அவர்களே, கொஞ்சம் யாருன்னு சொல்லி பார்த்து வந்து நீங்கள் பேட்டி வந்து கேள்வி வந்து கேளுங்க. அவர் நம்மளுக்கு சாதமான ஆள், ஒரு பொன் முட்டைற வாத்ரா அப்படின்னா அது வந்து நம்ம சேற்றில் முளைச்ச செந்தாமரை நம்ம காமாட்சி நாயுடு அவர்கள் தான். ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா உருட்டுவார். அதாவது தமிழர்கள் வந்து தெலுங்கர்களாம், ஆனால் தெலுங்கர்கள் வந்து தமிழர்களாம். அதாவது சீமான் வந்து மலையாளியா, ஆனால் வந்து நாயுடு வந்து தமிழரா, ஸ்டாலின் வந்து தமிழரா, அப்படியெல்லாம் அது வந்து அவருடைய இனப்பாசங்க. சரிங்களா, அவர் மோடியை கூட தெலுங்கருவார், அது வந்து அவருடைய இனப்பாசம். அந்த இனப்பாசத்தில் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தமிழர்களை வந்து, அதாவது உலகத்திலே அதிக வருஷம் ஆண்ட பேரரசு வந்து விஜயநகர பேரரசு தான்.
நாங்கள் தான் பழமையான பேரரசு. எத்தனை ஆண்டுகள் ஆண்டிங்க? 418 வருஷம். டே அப்போ அவர் கேட்குறாரு, 2000 வருஷம் பாண்டியர்கள் ஆட்சி செஞ்சுருக்காங்க. சோழர்கள் வந்து தொடர்ந்து வந்து 700லேருந்து 1100 வரை அவங்களும் வந்து 340 350 வருஷம் ஆட்சி செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி இன்னும் பல பாண்டிய மன்னர் அப்போ அது வந்து இடைக்கால சோழர்கள். சோழர்களுமே வந்து பார்த்திங்கன்னா 2000 வருஷம் 3000 வருஷம் ஆட்சி செஞ்சுருக்காங்க. ஆனால் அதெல்லாம் காமராஜர் ஏற்றுக்க மாட்டார். அவருக்கு என்னென்னா தன்னுடைய விஜயநகரம் தான் அவருக்கு வந்து திருமலை நாயக்கன் தானேங்க. தமிழில் வந்து பார்த்திங்கன்னா அரவம் அத்துவாடம் அப்படின்னு சொன்னார்ல திருமலை நாயக்கர். அதாவது அரவம் அத்துவானம்னா காதுகளில் கேட்க முடியாத ஒரு பாஷையாம். அதாவது அந்த தமிழ் மொழியை கேட்கும்போது திருமலை நாயக்கர் அவர்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஈயத்தை காய்ச்சி காதில் ஊற்றுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் அவர் வந்து அந்த அப்படி தானே பேசுவாங்க தெலுங்கர்கள். அப்படிப்பட்ட ஒரு தான் காமராஜ் நாயுடுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அவங்களாம் ஆட்சி செஞ்சாங்க. அவங்களாம் வந்து எங்காளுங்க. அதே மாதிரி விஸ்வநாயக் வந்து 72 பாளையமாக பிரித்து தமிழர்களை கூறு போட்டு நிலத்தை பிடுங்கி எல்லாம் சாதி இப்போ இருக்கு இல்லையா சாதிய கட்டமைப்பு அதெல்லாம் வந்தது இதுதான் தெலுங்கர்கள் தான். ஆனால் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவார். ஏன்னா பல பேர் எப்படி பேசுவோம் அப்படின்னா 2000 வருஷமாக சாதியை தீண்டாமல் இருக்குது. தமிழ்நாட்டை வந்து ராஜராஜ சோழன் தான் வந்து இந்த தேவதாசிகள்லாம் வந்து 400 தேவதாசியை இப்போ ராஜராஜ சோழன் உருவாக்குனார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே ஒரு கடைசியில் ஒரு இவர் வந்து பேசியிருக்கார் பாருங்கள். ஒரு வீடியோ கூட இப்போ வந்துருக்குது. இசை வேளாளர் அப்படிங்கிற அந்த சாதியிலேருந்து ஒரு பெண்ணு பிறந்தா அந்த பெண் முதல்ல வந்து அந்த நாட்டு மன்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருக்காரு. சீமராஜா படத்தில் வரும் இல்லையா சிங்கம்பட்டி ஜமீனை சேர்ந்த ஐயா கடைசி தீர்த்தகர் அவர் பேசியிருக்காரு. அப்போ என்னென்னா இந்த மாதிரிலாம் வந்து தெலுங்கர்களுடைய ஆட்சி வந்திருக்கு. அதே மாதிரி திருமலை நாயக்கர் அவர் இறக்கும்போது அவருடைய மனைவிகள் வந்து எத்தனை பேர்னு கேட்டால் ஆச்சரியப்பட்டுருவீங்க. சரி அதை சொல்ல வேணாம். அப்புறம் சொன்னால் ஐயோ திருமலை நாயக்கரை பற்றி அவதூறு பரப்பிட்டாங்க அப்படின்னு நீங்களே பாருங்கள். தாத்தா சுப்பையை கூட பேசியிருக்கார். அப்போ என்னென்னா இந்த மாதிரிலாம் தமிழர்களுக்கு வந்து கொடுமை பண்ணியிருக்காங்க இந்த பிறமொழியாளர்கள் ஆட்சியில். அது வந்து காமராஜரை ஒத்துக்குவார். ஆமாம் நாங்கள் வந்து தமிழர்களை ஆட்சி செஞ்சோம், 418 வருஷம் ஆட்சி செஞ்சோம் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக சொல்கிறாரு. அப்போ அந்த நெறியால் வந்து கேட்குறாரு, இப்போது இந்தியா பாகிஸ்தான் அதெல்லாம் பிரிஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பிரித்து விட்டாங்க இல்லை ஒரே நாடாக இருந்துச்சு கேட்கும்போது அவர் வந்து சொல்கிறாரு, எப்படி பாகிஸ்தான் வங்காளதேசம்லாம் பிரித்து விட்டிங்களோ அதே மாதிரி எங்களையும் பிரித்து விட்ருங்க. எங்களுக்கு வந்து திருச்சி மதுரையை வச்சு நாங்கள் ஆட்சி செஞ்சோம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் மதுரையும் திருச்சியும் அவர் ஆட்சி செஞ்சாரா அதனால அவர்கிட்ட கொடுத்தேன்னா அடிச்சு விட அவர் வந்து அவரோட உரிமையை கேட்குறாருங்க. தமிழர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் நம்ம ஆந்திராவிலையும் நம்ம சிவா அந்த ஏதோ ஒரு பகுதி ஆட்சி சொல்லுவார் ரேநாடு சோழர் அதெல்லாம் நம்ம கேட்குறோம். நம்மளுக்கு இந்த நிலம் போதும். அப்போ அதை பாதுகாக்கிறதுக்கு நம்ம அளவு கொஞ்சம் விழிப்புணர்வோட இதுக்கப்புறமாவது தமிழ்நாட்டு அரசியல் என்ன நடக்குது, சீமான் அவர்கள் ஏன் எதிராக இத்தனை பேர் வந்து சீமானை மட்டும் பார்த்திங்கன்னா பர்சனல் அட்டாக் பண்ணுவாங்க. அவர் வந்து விஜயலட்சுமி இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாரு, அவருடைய மனைவி இப்படி, அவர் வந்து தெலுங்கு, அவர் வந்து மலையாளி. அப்போ இதெல்லாம் பின்னணியில் பார்க்கும்போது தமிழர்களுக்கு புரிய வரும். நம்ம இப்போ இருக்க சூழ்நிலைக்கு நம்ம இன வெறிய தேவையில்லை. இவங்களே என்ன பண்ணுவாங்க, தமிழர்களை முழிக்க வச்சுருவாங்க. நம்மளுக்கு யார் தமிழர் யார் தெலுங்கர்னு மட்டும் தெரிஞ்சால் போதும், வேறு ஒன்றும் இல்லை. அது தெரிஞ்சாலே போதும். நம்ம எதுக்குங்க காமாட்சி நாயுடு போன்ற நம்மளுக்காக வேலை செய்கிறாங்க. அவரெல்லாம் ஒரு அப்பாவி. அவரே வந்து பார்த்திங்கன்னா அவங்க நாய்கள்ன்ட்டார். அப்புறம் நம்ம என்னங்க அந்த நாய்களை கொடுத்து பேச வேண்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது பற்றி உடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.